ஒரு ஃபிஷ் என்தூசியாஸ்டிக்கா, ஒரு ஹாபியஸ்டா நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நம்ம வளர்த்துற ஃபிஷ் ப்ரீட் பண்ணி ஃப்ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அதை தாண்டிய ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை நம்ம கரெக்டாக வளர்த்துறோம், அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோங்கிறது அர்த்தம். ஏன்னா ப்ரீடிங் பண்ணுற இடங்கள்ல தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பேரை ப்ரீட் பண்ணுறதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் ப்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் தட் இஸ் பிஸ்னஸ். அவங்க பண்ணுற மெத்தடே கம்ப்ளீட்லி வேறையாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக நம்மளை விட அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் நமக்கு நம்ம வீட்டில் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ் நடந்து அது மூலமாக நமக்கு ஃப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா இதை தாண்டி வேற என்ன சந்தோஷம் நமக்கு இருந்துட முடியும்? பட் ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளவு தூரம் நம்ம ஃப்ரைஸை காப்பாற்ற முடியும், எவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸை வளர்த்தி மேலே கொண்டு வர முடியும், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வளர்த்துற மாதிரி தான் லிட்ரலி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கு வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். வெல்கம் டு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீடிங் ப்ராசஸ் அண்ட் அவங்களுடைய ஃப்ரைஸோடைய மெயின்டெனன்ஸ் எந்த ஃபிஷ் அதை பற்றிது அப்படின்னா இட்ஸ் கிரீன் டெரர் சிக்லெட்ஸ். சிக்லெட் வகைகள்லேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக நேச்சுரலாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரே விஷயம் கிரீன் டெரர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே மோஸ்ட் ஆஃப் தி அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா அவங்க பேராக தான் அதை வச்சுருப்பாங்க. பிகாஸ் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். மேல் அண்ட் ஃபீமேலை அரௌண்ட் சர்டன் டைமில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். மேலுக்கு நல்ல ஹம்ப் இருக்கும், மெச்சூர் ஸ்டேஜ் அப்போ தான் ஹம்ப் வரும். அந்த ஹம்ப் இருந்தாலே தே ஆர் ரெடி டு ப்ரீடுன்னு அர்த்தம். ஃபீமேலுக்கு அந்த ஹம்ப் இருக்காது. அதுக்கு அதே மாதிரி ஃபீமேல் மேலை விட சின்னதாக இருக்கும். ப்ரீடிங் டைமில் மட்டும் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் அடையாளம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டோசல் ஃபின்ஸில் மேலுக்கு நல்லாவே அந்த எல்லோ ஷேட்ஸ் நிறையா இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா மேலே விட எல்லா இடங்கள்லையும் ஃபீமேல் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும். ஸோ அதனால் ப்ரீடிங் பண்ணுறவங்களும் சரி நமக்கும் சரி அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறது. ஏன்னா சிக்லெட் வகைகளில் ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிச்சு அதை ப்ரீடிங் அனுப்புறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ்க்கெலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். டு பி ஃப்ராங்க் ஆஸ்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 12 to 15 months ஆகும் அவங்களுடைய மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சு ப்ரீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. அவங்க அந்த மெச்சூர் ஸ்டேஜ் வரதுக்கே அந்த டைம் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ நாள் நம்ம அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் கிரீன் டெரர்ஸில் அப்படி கிடையாது, கொஞ்சம் இனிஷியலாகவே அதை நம்ம பண்ணிடலாம். ஆனால் எனக்கு நடந்தது என்னமோ மிகப்பெரிய அதிசயம். நான் அதை ப்ரீடிங் பேருக்குன்னு வாங்கலை. நார்மலாக வந்து கிரீன் டெரர் வீட்டில் வளர்த்தணும்னு எனக்கு ஆசை. பிகாஸ் ஆஃப் த கலரேஷன்ஸ், அதோடைய கலரேஷன்ஸ்க்காக நான் இவங்களை வாங்கினேன். இவங்க கூட நான் டேங்க் மெட்ஸாக வச்சுருந்தது ஆஸ்கர், 1 pair ஆஃப் பேபி ஆஸ்கர்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் தென் ஜாக்குவார், அவங்களும் சின்ன பேபி தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. கிரீன் டெரர்ஸும் மோரர்லெஸ் எல்லாருமே ஒரே மாதிரி சைஸில் தான் இருந்தாங்க நாங்கள் வாங்கி வளர்த்தும் போது. இவங்களுக்கு வந்து நான் ரிவர்ஸ் சைட் செட்டப் கொடுத்துருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஸ்கேல்பிங் மெத்தடில் வந்து ரிவர்ஸ் சைட் செட்டப்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் கொடுத்துருந்தேன். இவங்க 3 பேருமே சோஷியலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினன்ட் அண்ட் டெரிட்டோரியல் ஃபிஷ்ஷு. பட் கண்டிப்பாக ஆகவே முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி டேங்க் செட்டப்ஸில் அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக டெரிட்டோரியல் ஃபைஸில் வரும், வராமல் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் இருக்காது. அவங்க நார்மலாகவே அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வேறு யாருமே வைக்காமல் இதில் யாரோ ஒரு பேரை மட்டும் வச்சாலும் அவங்களுக்குள்ளாரியே சண்டை வரும். அதுதான் சிக்லெட்ஸோடைய மிகப்பெரிய அழகுன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய நேச்சுரல் பிஹேவியரும் அப்படி தான். ஸோ நான் இந்த செட்டப்பில் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் சைட் ஸ்கேல்பிங் செட்டப் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரிவர்ஸ் சைடு ஸ்கேல்பிங் செட்டப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஜஸ்ட் see about the hidden spots. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை ஹிடன் ஸ்பாட்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்குது அப்படின்னே சொல்ல முடியாது. இதில் முக்கால்வாசி நானாக வச்சது,
சிலதான் வந்து அவனுங்களே உருவாக்கிட்டாங்க. சிக்லெட்ஸே வந்து எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களே வந்து அவங்களுக்குள்ளார உருவாக்கிட்டானுங்க. ஸோ என்னால் உணர முடிஞ்சது தே ஆர் சேஃப் அண்ட் ஹாப்பி. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ஒரு சின்ன வெளியே நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதனால் ஷூட்டுக்கு விஷயமா வெளியே போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது நான் எப்பவுமே டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிச்சயமாக டேங்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் ஃபீடிங், ஃபுட்டு போடுறதுக்கு இல்லாமல் ஒரு 15 நிமிஷமாக அந்த டேங்க்குக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று செட் பண்ணிட்டு இருப்பேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ இவங்களுடைய மெத்தடு கிரீன் டெரர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலா இவங்களுக்கு வந்து சாண்டை டிக் பண்ற பழக்கம் இருக்கு. நீங்க என்ன கிராவல்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா அதை டிக் பண்ணிட்டே இருப்பானுங்க, அதை களைச்சு போடுவானுங்க. அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி வச்சுட்டே இருப்பானுங்க. இது அவங்களுடைய விஷயம். ஆனா அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. நார்மலா பண்ணுவானுங்க, ஆனா இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. பிகாஸ் அவங்க ரொம்ப இந்த கார்னர், இந்த டேங்க்லேயே இந்த கார்னர் ஆஃப் த டேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவனும் டெரிட்டோரி இவ்வளவுதான், இதை தாண்டி அங்கே போக மாட்டானுங்க, பெருசா இருக்க மாட்டானுங்க, இதுக்குள்ளாரியே தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடமும் இது மாதிரி தான் இருந்துச்சு. இங்க ரொம்ப டிக் பண்ணிட்டே இருந்தானுங்க. என்னடா இவ்வளவு தூரம் மண்ணை தோறான்றாங்கன்னு நான் பார்த்தேன். ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். பயங்கரமா தோண்டி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பள்ளமாவே ஆக்கிட்டானுங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு. நான் ஷூட் போயிட்டு வரும்போது என் வீட்ல இருந்து கால் பண்றாங்க எனக்கு. நிறைய உள்ள குட்டி குட்டி குட்டியா மீனுங்க சுத்துது. எப்படி ஒரு 200, 300 மீனுங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சுது அவங்க தான் ஃப்ரைஸ். ஸோ இந்த 3 நாளா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கானுங்கன்னா, இந்த அவங்க எக் லே பண்றதுக்காக ஒரு சின்ன மண்ணில் சப்ஸ்டேட்ல குழி மாதிரி தோண்டிருக்காங்க. அங்கதான் அவனுக்கு எக் லே பண்ணிருக்காங்க. அங்கதான் ஹேட்ச் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பயங்கரமா ஃபீமேலோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ஃபுட் போடும்போது கூடமே, நான் ஃபுட்டை ஃபீட் பண்ணும்போது கூடமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன நல்லாவே அவங்களுக்கு தெரியும். பட் என்னையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நான் ஃபுட் போடுற போதெல்லாம் அவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பானுங்க. குட்டியை வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் பாதுகாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல குட்டியை எங்கேயுமே போல, அதே அந்த வெள்ளுக்குள்ளாரையே தான் அந்த சின்ன குழி மாதிரி தோணியிருந்தாங்க இல்லையா, அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 நாளைக்கிட்டே அங்கேயே தான் இருந்தானுங்க. அங்கேயே தான் ரோம் ஆகிட்டு இருந்தது. வேற எங்கேயுமே போகல. அதுக்குள்ளாரையே ஸ்விம் பண்ணிட்டு அதுக்குள்ளாரையே இருப்பானுங்க. எங்கேயுமே வெளியே வரவே இல்லை. எனக்குள்ள என்னமோ ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் நான் ஃப்ரைஸ் என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அது கப்பீஸ்க்கு தான். இட் இஸ் நாட் ஃபார் சிக்லெட் வெரைட்டில நான் வந்து அந்த மாதிரி பெருசாக எடுத்தது கிடையாது. ஸோ நான் அவங்களுக்கான அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயம் ப்ரீடிங் பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு அப்போ இல்லை. ஸோ அதனால வாட் ஐ டிட் இஸ், ஆனால் அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த என்விரான்மெண்ட் உடைய சக்ஸஸ் மட்டும்தான் ப்ரீடிங் வந்து ப்ராப்பராக ஃபிஷ் ப்ரீட் ஆகி அது மூலமாக எனக்கு ஃப்ரைஸ் கிடைச்சிது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரைஸ் கிடைச்சோடனே வாட் ஐ டிட் இஸ், வேற வழியே கிடையாது. உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து மற்ற ஃபிஷ்ஷஸை இமீடியட்டா எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஆஃப்டர் 1 or 2 days மாம் அண்ட் டேட் எவ்வளவுதான் ஃபெரோஷியஸா இருந்தாலும் அவங்களால வந்து ஃப்ரைஸை காப்பாற்றணும் அப்படின்னா மற்ற ஃபிஷ்லேருந்து போராடுறதுக்கே நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இதனால என்ன ஆகும்னா மைண்ட் லெவலில் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆவானுங்க. தேர் ஆர் சான்சஸ் நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் மற்ற சிக்லெட்ஸ் இருக்கும்போது இவங்களையும் வளர்த்தலாங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அம்மா அப்பாவே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுடைய சண்டை போட்டு முடியாமல் கடைசியில் அவங்க ஃப்ரைஸை அவங்களே சாப்பிட்ற நிலைமைக்கு போயிடும். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அண்ட் தென் கோ ஃபார் இட். அதை மைண்டில் வச்சுக்காம நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இமீடியட்டாக மற்ற ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணேன்னா இமீடியட்டாக ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஜாக்வாரியும் ஆஸ்கரையும் 2யுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இவனுங்களை, ஆனால் அப்படியுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே இட் டுக் 2 days ஃபார் தம். டேங்க்குள்ளார வேற யாரும் இல்லை, நம்ம ஃப்ரைஸ் வந்து பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களை நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே கிட்டத்தட்ட அவங்க 2 நாள் வரைக்கும் வரவே இல்லை. அதனால ரொம்ப 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 பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. இது பிரீடர் அண்ட் குரோவர் ஃபுட் B1 சொல்லிட்டு இன்டான்ல, பிரீடர் அண்ட் குரோவர் அப்படிங்கிற ஃபுட் இருக்கு இன்டான்ல. யூ கேன் சி திஸ் ஆக்சுவலி. இது சஜஸ்டபிள் ஃபுட் ஃபார் இந்த ஃப்ரைஸ்க்கு. சின்ன வயசுல அவங்க இருக்கிற சைஸுக்கு இந்த ஃபுட்டு தான் கரெக்டு. இந்த ஃபுட்டு போட்டாலே, இந்த ஃபுட்டை ஃபீட் பண்றதுக்குன்னு சில மெத்தட் இருக்கு. எப்படின்னா, நீங்க எடுத்த உடனே ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்
இப்படி எடுத்து டச் பண்ணி போட்டுறக்கூடாது. இதை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒன் மோர் திங், ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு அரௌண்ட் ஒரு 30, அந்த கப்பில் ஒரு 30% தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளார வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கண்ணி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த ஃபுட்டு வந்து அப்படியே மெந்து உள்ளே போகிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இந்த ஃப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கானுங்களோ அங்கெல்லாம் கிராஜுவலாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ அவங்க சாப்பிட்றது கண்டே பிடிக்க முடியாது. சொல்ல போச்சுன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் 15 நாள் அவங்க இருக்காங்கனாலே அவங்க சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் போகிற இந்த ஃபுட் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த ஸ்டோன்ஸு, நீங்கள் உள்ளே இருக்கிற ஜாவா மாஸ் மேலே, ட்ரிஃப்ட் மேலே, இது மாதிரிலாம் போயிட்டு அப்படியே விழுந்து ஒட்டிக்கும். இவனுங்க அவங்க அம்மா என்ன பண்ணணும்னா, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை ஃபுல்லுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டேங்கை ஃபுல்லுமே குட்டிகளை கூட்டிகிட்டு போய் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டேங்க்ல இருக்கிற அந்த ஃபுட்டை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட அவங்க அம்மா கற்றுக் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. இதை வந்து ஒரு அரௌண்டு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சா ஒரு 3 டைம் ஃபீட் பண்ணுவேன். நீங்கள் 3 to 4 டைம்ஸ் கூட ஃபீட் பண்ணலாம். லிமிட்டாக ஃபீட் பண்ணுங்க, பயங்கரமாக ஃபீட் பண்ணிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரைஸ் உருவானதுக்கு அப்புறம் அரௌண்ட் 10 டேஸ்க்கு 10 to 15 டேஸ்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. தண்ணி கண்டாமினேட் ஆகும். அதில் வந்து அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க, அவங்களுக்கும் பிஹெச் வேல்யூ எஃபெக்ட் ஆகக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தண்ணியை மாற்றினீங்கன்னா இன்ஸ்டன்ட் சேஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் தாங்காது, ஃப்ரைஸ் உடனே இறந்துருவாங்க. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுங்கள். அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே கரெக்டான லெவல் ஃபுட்டை ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் அவங்க பசி எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய உள்ளுணர்வு அவங்க ஃப்ரைஸையே சாப்பிட்றதுக்காக தோண்டும். அவங்களுடைய நீடை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, வினிகர் ஈல். வினிகர் ஈல், ஜஸ்ட் திஸ் வினிகர் ஈல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுட்டு. இது என்னன்னா, ஒன்று நீங்கள் அக்வாரியம் ஃப்ரைஸ் ப்ரொடியூசர்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட்ல பக்கத்தில் இருக்கிற அக்வாரியம் போங்க, லைஃப் ஃபுட்டு வேணும்னு கேளுங்க. இதில் ஒரு பாதி பாட்டில் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுட்டு கொடுப்பாங்க. லைஃப் ஃபுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன 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 பேக்டீரியா புழு மாதிரி இருக்கும், அப்படியே நினைஞ்சுக்கிட்டு இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் லைட்டில் வச்சு பார்த்தா மட்டும்தான் அது இருக்கிறதே தெரியும், அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அரௌண்ட் ஒரு 8 மணிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிற, டெய்லி 8 மணிக்கு அது பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட வராது. அது அரௌண்ட் 250 rupees காஸ்ட் வரும். ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த வினிகரில் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். வினிகரில் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஆர்டினரி பிஸ்லரி வாட்டர் தான். அது இது பிஸ்லரி கேன் தான் அது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கேன் வீட்டில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30, நீங்கள் வாங்குறதுல 30% வினிகரில் ஆட் பண்ணிக்கோங்க, 70% தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 30% வினிகரில் 70% தண்ணி, ஆர்ஓ வாட்டர், தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இவனுங்க ஒரு 5 ஆப்பிள் ஸ்லைசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஆப்பிள் ஸ்லைஸில் உள்ளே போட்டுட்டு, இது நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு, லாக் பண்ணும்போது ஜஸ்ட் see this, ஃபுல்லு லாக் பண்ணாதீங்க, பாதியில் விடுங்க. பிகாஸ் அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளே போகணும். அதனால என்ன ஆகும்னா, ஆப்பிள் ஸ்லைசஸ் மேலே மிதக்கும் போது கீழே இருக்கிற வினிகரை, இந்த கீழே இருக்கிற அந்த புழுக்கள்லாம் மேலே போயிட்டு அந்த ஆப்பிளை வந்து சாப்பிட ட்ரை பண்ணும். அது மூலமாக மல்டிபிள் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்டிவேட் பண்ணுறீங்க. கல்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்களை உருவாக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு 4 நாள் வர்றது ஒரு 8 நாள் நமக்கு கிடைக்கும். இதுதான் ப்ராசஸ். ஆக்சுவலி இதுதான் வினிகரில் ப்ரிப்பரேஷன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. எனி வினிகரில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆப்பிள் சிடார் வினிகரில் யூஸ் பண்ணேன். மேபி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதே நல்லா ரிசல்ட் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. பாதியில் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணால் கூட பரவாயில்ல தான். அந்த புழுக்குலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால கண்ணுக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா கூட அது தெரியுமாங்கிறதே கஷ்டம். பட் ஆனால் குட்டிகளுக்கு தெரியும். இனிஷியல் ஸ்டேஜஸில் சாப்பிட மாட்டாங்க. அரௌண்ட் 6 to 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபீடிங்கே அவங்க எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா, உள்ள இருக்கிற அவங்க அம்மா கொடுக்குற உணவுகள், தட் மீன்ஸ் அவங்க அம்மா எங்கெங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்லுதோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. டேங்க்குள்ளார இருக்கிற பாக்டீரியல் விஷயங்கள். அதே மாதிரி நீங்க போடுற ஃபுட்டு எல்லாமே
நம்மளுடைய ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் போய் ஒட்டிக்கும். நான் இதையும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னு இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ஃப்ரைஸை நீங்கள் நல்லா வளர்த்தணும்னா அதுக்கு பெஸ்ட் ஃபில்டர் இந்த வேர்ல்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஏன்னா ஃப்ரைஸை எதுவும் பண்ணாது. வேறு எந்த ஃபில்டராக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்னால ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால அதில் தான் போயிட்டு பாக்டீரியாஸ் எல்லாம் ஒட்டுக்கும். ஏன் இல்லை, நீங்கள் போடுற ஃபுட்டுவே அதில் தான் போய் ஒட்டும். ஸோ முக்கால்வாசி நேரங்களில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பசி எடுக்கும்போது இந்த ஃப்ரைஸ் எல்லாமே அவங்க அம்மா அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்பாஞ்ச் கிட்ட தான் விடும். அழகாக அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி ஒட்டி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் வேற ஏதாவது ஃபில்டர் வச்சிருந்தேன் அப்படின்னா வேற சான்சஸ் அப்சர்வ் பண்ணி உள்ள போகிறதுக்கு இழுத்துரும் ஃப்ரைஸை. ஸோ அதனால ஃப்ரைஸ் காப்பாற்றுறது கஷ்டம். பட் இதுவாக இருந்தால் கேரண்டி சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். வேர்ல்டு லெவல்லையே எல்லாத்துக்கும் எல்லா ப்ரீடர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும், ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் த பெஸ்ட் ஃபில்டர் ஃபார் ஃப்ரைஸ். அண்ட் ஃப்ரைஸோடைய க்ரோத்தை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் மற்ற நாட்கள்லாம் கூடயுமே டெய்லியுமே நீங்கள் டேங்க் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஃப்ரைஸோடைய க்ரோத் இருக்கும்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் டெய்லியுமே டேங்கை பார்த்தே தான் ஆகணும். டெய்லியும் டேங்க்கில் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாட்டர் சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பட் ஆனால் ரொம்ப க்ளவுடி ஆயிடுச்சு, சில சுச்சுவேஷனில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக க்ளவுடி ஆகிடுச்சு, நம்ம ஏதாவது அதிகமாக ஃபுட்டு போட்டிருக்கலாம், இல்லை வேஸ்டேஜஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம், அவங்க ஒருவேளை ஃப்ரைஸ் அதிகமாக ஃபுட் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஓவர் க்ளவுட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் 10 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளவுடி ஆகிடுச்சுன்னா எப்பவும் போல நம்ம டேங்க் கிளீனிங் ப்ராசஸ் என்ன, சேம் அந்த சக்கிங் பைப் மாதிரி இருக்கும், அது உள்ள விட்டு கீழே இருக்கிற தண்ணி எடுப்போம். எந்த வகையிலையும் ஃப்ரைஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப மெதுவாக தண்ணி வந்து பக்கெட் வச்சு மூக்கிறது, கையை உள்ள விடுறது, இந்த வேலையே எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் சக்கிங் மெத்தட், அந்த மெத்தட் பைப்பை யூஸ் பண்ணி தண்ணியை வந்து கீழே இருந்து ஒரு 20% வரைக்கும் எடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். 20% வரைக்கும் எடுத்தாலே போதுமானது தான். அந்த ரீஃபில் பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப கால்குலேட்டடாக இருக்கணும், கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். என்னன்னா தண்ணி ஆடவே கூடாது, தண்ணியை எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்டினரி மக் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துட்டு ஊற்றாதீங்க, டோன்ட் போர் இட், ஃபுல்லு ஊற்ற வேண்டாம். அப்படியே அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வச்சு அப்படி மெதுவாக தண்ணியோடவே வந்து அந்த மக்கை எடுத்து தண்ணியோடய வச்சிருங்க. வச்சு மெதுவாக யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி போகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ப்ராசஸ் தான் அது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 20% வந்து ரீஃபில் அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது பிரச்சனை வருதா ஃப்ரைஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து பாருங்கள். எந்த ப்ராப்ளம் வரலைன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி தண்ணி 100% ஆர்ஓ வாட்டராக தான் இருக்கணும், குளோரின் மிக்ஸ் பண்ண வாட்டர் இருக்கக்கூடாது. பிகாஸ் எந்த மெடிசன்ஸும் எதுவுமே நீங்கள் ஆட் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிச்சயமாக அது ஆர்ஓ வாட்டராக மட்டும்தான் இருக்கணும். உப்பு போட்டுறாதீங்க, சால்ட் உப்பு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. டேங்க் வந்து ஃப்ரைஸ் பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கட்டும். வேற க்ளவுடி ஆச்சுங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10 நாள் கழிச்சு தான் லைட்டாக தண்ணி மாத்திரம். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, சரி நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னா தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. அப்படின்னாலே ஒரு 20 days கிட்ட உங்களுக்கு வந்துடும். 20 days உடைய ஃப்ரைஸ் க்ரோத்து இப்போ இருக்கிறத விட நிச்சயமா நல்லா இருக்கும். நான் போக போக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் எந்த மாதிரி வந்து ஃப்ரைஸ் வந்துட்டு day 1, day 10, day 20 இப்படிலாம் எடுக்கணும். எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் எங்கிட்ட இப்போ இருக்கிறது நம்ம துவங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா day 3 to day 5 தான், அரௌண்ட் day 7 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் எடுக்கல. அதை நான் வந்து தனியாக இன்னொரு இதில் கூடமே வந்து day 10 வந்து எப்படி இருக்காங்க, day 15, 20 எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கிறேன். இதுதான் பேசிக் ஸ்டெப் ஃபார் டெவலப்பிங் அண்ட் ஃப்ரைஸ். ஒரு ஃப்ரைஸை நம்ம கொண்டு வரணும்னா அரௌண்ட் 1 to 1.5 months அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்டான லெவலில் ஃபீட் பண்ணுங்கள், ஃப்ரைஸ்க்கும் கரெக்டான லெவலில் ஃபீட் பண்ணுங்கள். டேங்க்ல எந்த வகையான டிஸ்டர்பன்ஸஸும் கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இவனுங்க எல்லாம் வளரும் போது நல்லா தெரியும். இங்கே பாருங்க, உங்களுக்கு டேங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க் வந்து நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆல்கேஸ் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? பட் இது எல்லாமே நல்லது தான். இதெல்லாம் எதுவுமே வந்து கெட்டது கிடையாது. ஃபிஷ்ஷுக்கு எந்த வகையிலையும் அவங்களாம் ஹார்ம் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, பூம் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் ஆகாது. இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ் சொன்னீங்க, ஏன்னா நான் 10 நாளில் வந்து ஒரு 20% லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன்.
அடுத்த இன்னும் 10 days 20% சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா இப்படிலாம் பண்ணாலே வந்து ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம் பூம்லாம் ஆகாது. இந்த ஃப்ரைஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக வளர்த்தி மேலே கொண்டு வர முடியும். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆக்சுவலி நான் எனக்கு சொல்ல மறந்துட்டேன், அரௌண்ட் 6-7 டேஸ்லேயே வந்து ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனாலும் கொஞ்சம் சொன்ன வச்சு கேட்காம அவனுக்கு அங்கங்கே டேங்கில் சுற்றிட்டு தான் இருப்பானுங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் கூப்பிட்டு போவானுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவானுங்க அவங்க அம்மா. என்ன பண்ணுவாங்கன்னா டொபக்கலும் 4-5 வாயில் வச்சுப்பானுங்க. ரொம்ப அவனுக்கு குரு பண்ணுறதுக்கு சேட்டைக்காரனாக இருப்பானுங்க. ஸோ அதனால் அவனுங்களை வந்து வாயில் வச்சுப்பானுங்க. நீங்கள் உடனே பயந்துடாதீங்க, ரைஸை காணோம் சாப்பிட்டானுங்க அப்படின்னு கிடையாது. அதை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல விடுவோம் அவங்க அம்மா. இது ஒரு ப்ராசஸ். இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர் பண்ணிக்கிறது. நம்ம குழந்தை ரொம்ப இருக்குன்னா தூக்கிட்டு போகிற இடத்துல வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி சில சமயங்களில் ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு சம்டைம்ஸ், எல்லா டைம் நடக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் வந்து தேர் ஆர் சான்சஸ் கொண்டு போய் விடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃப்ரைஸை டபக்குன்னு வயிற்றில் போயிடும். இதெல்லாம் நடக்கிறது தான், நம்மளால இதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்லுவோம், 300 ஃப்ரைஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா 300 காப்பாற்றுறதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடியாத காரியம். பட் அரௌண்ட் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ஃப்ரைஸை நிச்சயமாக நம்மளால காப்பாற்ற முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரைஸ் கொஞ்சம் வளர்ந்துருவானுங்க. அப்போ வேறு வேலையே கிடையாது, அவங்க அம்மா அப்பாவை ஃப்ரைஸ் கிட்ட இருந்து எடுத்துருங்க. ஃப்ரைஸ் 1.5 மாதம் கழிச்சு நல்லா வளருவானுங்க. நீங்கள் போகிற ஃபுட்டையே நல்லா சாப்பிடுவானுங்க. அப்போல்லாம் இந்த சைஸ் இப்போ பார்க்கறதுக்கு துண்டு தெரியும், இந்த மாதிரிலாம் இருக்குமா? நாங்கள் 1.5 மாதம் நல்லா பெருசாக ஆயிடுவானுங்க. நான் நிச்சயமாக அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நல்லா வளர்ந்து 2 மாதம் 3 மாதத்துக்கிட்ட ஆகும்போது உங்களால் எவ்வளோ ஃப்ரைஸ் வளர்த்த முடியுமோ அதை வளர்த்துருங்க. மிச்சாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அக்வாரியம்லேயே கொண்டு போய் கொடுங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு எடுத்துப்பாங்க நிச்சயமும். எந்த அக்வாரியம் போனாலும் சரி. லைவ் ஃபுட் இஸ் மஸ்ட். ரிமெம்பர் திஸ், லைவ் ஃபுட் இஸ் மஸ்ட். சிக்லெட் டேங்க்ஸில் நார்மலாக வந்து பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் வளர்த்த மாட்டாங்க ஆக்சுவலி. பிகாஸ் சிக்லெட்ஸ் எல்லாம் வெல் நோன் தட் அவங்களாம் டிக் பண்ணுற பிரச்சனை இருக்கிறதால அந்த நம்ம ஏதாவது செடி சப்ஸ்டியூட்டில் வச்சுருந்தோம்னா பிச்சு வீசிடுவானுங்க. பட் ஆனால் நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ராக்ஸ், லாவா ராக்ஸும் அதே மாதிரி இந்த ட்ரிஃப்ட்லாம் வந்து இந்த ஜாவா மாசி, இந்த அனுபியஸ் நானா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியே வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு தெரியாது. பட் ஆனால் வைக்கும் போது என்னமோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நல்லா வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஃப்ரைஸும் ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்கள ஹெல்ப் பண்ணுறதே இவனுங்களாம் தான். ஏன்னா நீங்கள் போடுற ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கிறதும் அவனுங்க தான். இந்த ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் மேலே போய் உட்காரும். இதனால ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஓவர் லைட் எக்ஸ்போஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு நாளைக்கு 4 to 5 hours லைட் போடுவீங்களா, அந்த டைம்ல எல்லாம் 2 hours போடுங்க, போதுமானது தான். அவங்க இருட்டிலேயே வைங்க. ஆக்சுவலி ஃப்ரைஸ் பிறந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஆக்சுவலி அடிக்கடி லைட் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப்லேயே வச்சுருங்க. ஆஃப்ல இருக்கும்போது தான் வந்து பார்த்தா அவங்க அம்மா அந்தந்த இடத்துல கொண்டு போய் காமிப்பாங்க. அவங்க அம்மா அவங்கள குட்டிகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எங்கேன்னு காமிப்போம். இதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நல்லாவே. ஸோ அதனால் லைட் ஆஃப்ல இருக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைட் ஆன் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. பழகிற வரைக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்ச நாளைக்கு அரௌண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் மட்டும்தான் அவங்க அம்மா வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணி ஸ்விம் பண்ண, எங்கெங்கே போகணும், எங்கெங்கே வரணும், சில ஒழுங்குமுறைகளை அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க அம்மா கிடையாது. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய பேரண்டிங் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவங்க 2 பேரும் ஈக்குவலாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அழகாக வந்து ஃப்ரைஸை மேலே கொண்டு வருவாங்க. சிக்லெட் வகைகளிலேயே கிரீன் டெரர் சிக்லெட்ஸ் தான் ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடியது. ப்ரீட் பண்ணிடும், பிரச்சனை இல்லை. பட் எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அந்த ஃப்ரைஸை கொண்டு வர்றது ஆஸ் அ ஹியூமன் நமக்கு கஷ்டம்தான். ஸோ அதனால் அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும், நிச்சயமாக ஃப்ரைஸை மேலே கொண்டு வந்துட முடியும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் விஷ்ணுகுமார். சைனிங் ஆஃப்.